எடுத்துக்காட்டு அப்பாவாவும் நினச்சி கேட்குறேன். இப்போ உங்க 3 குழந்தைகளுமே வந்து அவங்கவங்க ஒரு ஒரு துறையில இந்த மாதிரி ஜொலிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு தந்தையா உங்களோட ஊக்கமும் இருந்திருக்க வேண்டிய. அதான் எனக்கு கேட்டாங்க, எப்படி வளர்க்க விரும்புகிறீர்கள் என்று. மரம் போல. அதுவும் போன்சாய் மரமா என் இஷ்டத்துக்கு இவ்வளோ குட்டையாக வளர்க்கணும், இவ்வளோ குட்டையாக வளர்க்கணும். எவ்வளோ தூரம் வளருதோ வளரட்டும். அதற்கான உரமும் உதவியும் செய்ய வேண்டியது. செவுத்தில் சாஞ்சிட்டா கொஞ்சம் இழுத்து கட்ட வேண்டியது. அவ்வளோதான் என் வேலை. பட் அது மரம் வளர்றபடி தான் வளரணும். இந்த பக்கம் போதே அந்த பக்கம் போதேன்னா அதுக்கு தீங்கு நேரும்னா மட்டும்தான் நான் இடையூறு பண்ணணும். சும்மா கிளைய வெட்டுறேன்னு எல்லாத்தையும் மட்டும் மரத்தையே காலி பண்ணிடக்கூடாது. இதைத்தான் நான் பண்ணேன். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வெற்றி என்னை உதாரண புருஷனாக்குறது, அவ்வளோதான். இப்போ சிவாஜி ஐயாவை பற்றி அப்படின்னு நம்ம யோசித்தோம்னாவே அவருடைய ஒரு மகா நடிகன், நடிகர் திலகம் அப்படிங்கிற மாதிரியும். இப்போது ஒரு பெரிய மனிதர்களை பார்க்கும்போது அவங்கள பற்றி நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கட்டாயமாக இருக்கும். பிற்காலத்தில் உங்கள் பேர் சொன்ன உடனே என்னவா மக்கள் மனதில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க? கமலஹாசன் ஒரு நல்ல மனுஷன் இருந்தாங்க. அவனுக்கு நடிக்க கூட வரும் அப்படின்னு சொன்னால் போதுமானது. சினிமாவில் கூட இருந்தான் அப்படின்னு சொன்னால் தான் அதுதான் பெருமை. இது நான் சொன்னது 35 வருடம் 40 வருடத்திற்கு முன்னாடி உன்னை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது நல்ல கலைஞன் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்னு அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது நல்ல மனிதன், அவன் கலைஞன் கூட இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். முதல்ல ஞாபகம் இருக்கிறது இது ஞாபகம் இருக்கணும். நம்ம சினிமா எல்லாத்த பற்றியும் பேசிட்டோம். இப்போ தொலைக்காட்சிகளும் நிறைய தொலைக்காட்சிகள் வந்துருச்சு, சேனல்ஸ் இருக்குது. அதுவும் முக்கிய பங்கு வகிக்குது. தினமுமே வரவேற்பறையில் அனைவரும் உட்காந்து பார்க்குற மாதிரி அவங்களுடைய ரோல் எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட என்ன விஷயங்களை புதுசாக சொல்லணும். சாமி படம் போட்ட கேலண்டர் எல்லா வீட்லையும் தொங்குது. பக்தியை விட தேதிக்கு தான் அது பிரயோஜனப்படுது. அப்படி ஆகிடக்கூடாது. பேசிகிட்டே இருப்பாங்க. முதல்ல அது விக்கிரமாக உள்ளே இருந்த போது இப்படி கும்பிட்டுட்டு எல்லாரும் பேசுகிறத நிறுத்திட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பேச்சுக்கு நடுவில் எப்போது வரும்போது இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னு அப்போ சாமியை கூட பார்க்குறதில்ல, தேதி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. சரி, நிறையா சேனல்கள் வந்ததுனால பேச்சுக்கு நடுவில் இப்படி இப்போல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு மூவிங் பிக்சர்ஸை அவமரியாதை பண்ண தெரியாது. இன்னும் நான் கற்றுக்கல. அது ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதையே பார்த்துட்ருப்பேன். இவங்க கேள்வி கேட்பாங்க, ஆமாங்கன்னு அதுலேருந்து கண்ணை எடுக்க முடியாது என்னால். ஏன்னா அதில் இருக்கிற உழைப்பு என்னென்னு தெரியும். செய்தி போனால் கூட அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் இப்போ மற்றவங்க பண்ணுறது எனக்கு ஒரு அநீதி மாதிரி எனக்கு தோணும். அப்புறம் என்ன இங்கே பாருங்க, என்ன சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எனக்கு கண்ணு அங்கேயே போயிட்டுருக்கும். அதை வேணா நிறுத்திடுங்களேன்னு கேட்பேன் நான். என்னுடைய கடமை அந்த மூவிங் பிக்சர்ஸோடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் அந்த பெட்டி தானோன்னு எனக்கு தோணுது. அந்த பெட்டியில் இருக்கிற கண்டென்ட்டு தானோன்னு தோணுது. கண்ணை எடுக்க முடியாமல் இருக்கணும். அதுதான் செய்யணும்னு எனக்கு தோணுது. தவிர உங்களுக்கு எனக்கெல்லாம் இருக்கும் கடமையை விட அதிக கடமை இருக்கிறது. நிஜம் என்ற கடமை. கண்டிப்பாக இது நான் உங்களுடைய ஒருவருடைய கருத்தாக மட்டும் இல்லாமல் உலக தமிழர்களுடைய கருத்தாக இதுதான் இருக்க முடியும். உலக தமிழர்கள், அதுவும் உலகம் நாடோடி விட்ட தமிழர்கள் இருக்கிறார்களே, அவங்க உலகத்தை பார்த்துட்டாங்க. இன்னும் அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏமாந்த தமிழர்கள் அல்ல அவர்கள். அவர்களுக்கு இன்னும் தெரியும். எனக்கு தெரிந்ததெல்லாமும் அதற்கு மேலும் தெரியும் அவர்களுக்கு. ஸோ அவர்களும் இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். இதற்கு ஒரு இம்மி அளவு நீங்கள் அதை குறைச்சி கொடுத்துட்டா கூட அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட துரோகமாக அவர்கள் நினைப்பார்கள். பொதுவாகவே பிறந்த நாள்களுக்கு நடிகர்களை பொறுத்தளவு ரசிகர்கள்கிட்ட இருந்து அன்பு மழையும் வாழ்த்து மழையும் வாங்கிட்டு போஸ்டர் ஒட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இல்லை சில ஒரு நற்பணிகள் செய்வாங்க. நீங்கள் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. இதற்கான நோக்கம்? இது 30 வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறது. இதில் எங்களுக்கு ஒரு ஊக்கம் தரப்பட்டிருக்கிறது அரசாங்கத்திடமிருந்து. அதுக்காக நான் கேக் வெட்டுறதுக்கு பதிலாக குப்பை வெட்டலான்னு இருக்கேன். அதுதான் பல பேட்டிகள்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அது முக்கியம்னு தோணுது. ஏன்னா அதைத்தான் செய்ய போகிறோம். இப்போ 7ஆம் தேதி அன்னைக்கு அதை துவக்கமாக இனி வரும் பிறந்த நாட்களையும் அப்படி பண்ணலான்னு தான் இருக்கோம். இப்போது இந்த நாடு தூய்மை அப்படிங்கிற விஷயம் எந்த அளவு முக்கியம்? இதில் ஒரு அடிப்படை ஒரு குடிமகனுக்கு எந்த அளவு பொறுப்பு இருக்குது?
பெரும் பொறுப்பு இருக்கிறது. நாடு தூய்மைங்கிறது எந்தெந்த விஷயத்தில் தூய்மை? தெரு, ஊர், மனம், இவ்வளோ விஷயங்களை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கு. அதில் கடைசியாக சொன்னால் தான் ரொம்ப கஷ்டம் சுத்தப்படுத்துறது. அது அவங்கவுங்க சௌரியத்துக்கு முடிஞ்ச வரையிலும் விரைவாக மரணத்திற்கு முன் செய்து முடிக்க வேண்டிய வேலை அது. அதையும் செய்யணும். அது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆவரேஜாக எல்லாருக்கும் மனசு சுத்தமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டா இந்த நாடை பிடிக்கவே முடியாது. வல்லரசுங்கிறது வந்து வேற யாரும் நம்மளை தேதி குறிக்க வேண்டியது, தன்னால் நிகழும். நிச்சயமா. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே 30 ஆண்டு காலமா வந்து இந்த தொடர்ந்து நற்பணிகளாகட்டும், தூய்மை செய்யற வேலையாகட்டும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க உங்க நற்பணி மன்றம் மூலமாகவும். இப்போ இந்த 30 ஆண்டு கால உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய இயக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உழைப்புக்கும் கிடைத்த அங்கீகாரமா இப்போ கண்டிப்பா அவங்களுக்கு இதுவரையில் அவங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு செய்கிற வேலை இல்லை. நான் சொல்கிற ஒரு பாராட்டுக்காக நல்லா செஞ்சீங்கன்னு வருஷத்தில் எப்போது பார்த்து லிஸ்ட்டாக போட்டு காட்டுவாங்க பொம்மையை, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இது செஞ்சுருக்காங்க, குட் அப்படின்னு தட்டுற, அது மட்டும்தான் அவங்களுக்கு சம்பளம். பாக்கி பூரா செலவு அவங்களுக்கு, நேரமும் சொந்த காசும் போட்டு பண்ணுறவங்க அவங்க. ஸோ தேசபக்தர்கள் வந்து இருக்காங்கங்கிறதுக்கு உதாரணமே அவங்க தான். இந்த மாதிரியும் இருக்காங்க, தேசத்திலிருந்து சுரண்டுறவங்களும் இருக்காங்க. இவங்க பேர் உதாரணம். இவர்களை பார்க்கும் பொழுது தான் எனக்கு நாட்டின் மீது நம்பிக்கையே வருகிறது. இந்த மாதிரி எங்கள் தொண்டர்கள் தான் சொல்ல, இந்த மாதிரி இந்தியா பூரா நிறையா பேர் இருக்காங்க. அவர்கள் நடத்தும் நாடு தான் இது. ஏதோ அரசியல்வாதிகள் நடத்தி கொடி கட்டிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இவர்கள் நடத்தும் நாடு தான் அது. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து, பெற்றால் தான் பிள்ளையா என்ற ஒரு இயக்கம், எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மறுவாழ்வு திட்டம். இதை முதல் சில வருடங்கள் நாங்கள் பணம் போட்டு செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பொது பணம் வர ஆரம்பித்திருக்கிறது. இன்னமும் பலர் அதற்கு உதவி செய்ய வேண்டும். பல்லாயிரம் குழந்தைகள் இருக்கிறார்கள். இதில் சில ஆயிரம் பேர் பள்ளிக்கும் சென்று அடுத்து கல்லூரிகளுக்கும் செல்லும் வயதை அடைந்திருக்கிறார்கள். உங்கள் உதவியும் மருத்துவமும் அவர்களை காத்து கொண்டிருக்கிறது. இன்னமும் பல குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவ நீங்கள் முன்வர வேண்டும். பெற்றால் தான் பிள்ளையா என்று கேட்டுக்கொண்டு, இதை பிரபலப்படுத்த, விளம்பரப்படுத்த உதவிய News7 தமிழுக்கு என் நன்றிகள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதுவும் பொது சேவை. அதை செய்ய துவங்கி இருக்கிறது News7 தமிழ். வணக்கம்.